மண்டனடா நெல்லை வைக்கிற மாதிரி என் தம்பி அப்படியே இறிட்டானே. வணக்கம். இவர் வர்றதுக்கு சண்டை மேலே வர நல்லா இருக்கீங்களா? ஏரியா கவுன்சிலரா ஏற்றா நீங்க வர போகிறேன். வணக்கம். தலைப்பு செய்தி வந்தாரை வரவேற்பது வந்தாரை தூக்கி போட்டு வளர்ப்பது கள்ளப்பருப்பு. கிடையாது. எதை சொன்னாலும் அவங்கள மூல செலவு பண்ணி வச்சிருக்க மரியாதை கேட்கிற பதில் சொல்லு. செலவை வந்து சட்டைக்கு நமக்குள்ள 1000 வன்மம் இருக்கும். பல ஆண்டுகளாவே இந்த கோபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா இருக்கா இல்லையா? அதை இன்னையோட முடிக்கிறோம் அந்த கோபத்தெல்லாம். அப்போ வா தேங்காய் வாங்கிட்டு. நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கலாம், 1000 வன்மங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழருடைய மாண்பை காப்பது நம்ம இருவரின் கடமையாகும். மாட்டோட காம்பை காக்கிறது கண்டுகுட்டி பொழப்பா இருக்குல்ல. வந்தாரை வாழ வைக்க வேண்டும். ஏன் தென்னை வைக்கலாம், சப்போட்டா வைக்கலாம், நல்லா நம்ம தரைக்கு செம்மண்ணு தர. மூதேவி அந்த வாழை இல்ல. மூதேவி யார் தெரியுமா? வாழை. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நீ வரும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்ன, நான் உள்ளதே கவனிச்சேன். நீ கோமாளி கோமாளின்னு 1000 தடவை சொல்றியே, கோமாளி வேஷம் போட்டது யாரு? ஓம் பாட்டேன். இதுதான். ஏன்னா நீங்க ராஜபாடு போட்டின்றது இந்த உங்களுடைய ரசிக பெருமக்கள் பல பேருக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா அந்த விவரம் இருக்க கண்டிதானே சொன்னீங்க பத்தியில ஒரு நறுக்கு தெரிச்ச மாதிரி. ஓ பாட்டன் தானே கோமாளி வேஷமே போட்டேன், அப்ப நீ கும்பிடுறதே என்னையே தானேன்ற மாதிரி அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுடைய பேச்சுக்கு எப்படி நான் உங்களை ராஜபாட்டா இருக்கும் பொழுது ஊர் மக்கள்லாம் உங்களை ரசிச்சாங்களோ. ஏன்னா காலையில் அந்த ஊருக்காரர் சொன்னார், ராக்கெட் ஜெயபாலனுக்கு அப்புறம் இந்த பாட்டை சரியா பண்ணது கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் தான். அப்படியெல்லாம் பேர் எடுத்த ஒருவர் தாங்கள். என்ன முழிக்கிற, மறந்துட்டீங்களா? நான் என்னைக்கு ராஜபாட்டு போட்டேன் இந்த கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா? பழமையை மறவாத ஒருவர் நீங்க நினைச்சேன். ஆனா பழைய விஷயத்தை மறந்துட்டீங்க. ஆனா நன்றியை மறக்கல. நீங்க ராஜபாட்டு போட்டேன், போட்டுட்டு வேலை கொண்டு வச்சேன். தம்பி மையன் என்ன அந்த வேலு ஐஸ் கடையில் போட்டு காராச்சி வாங்கி தின்னுட்டேன். சரி சரி, நானும் ஒரு நேரத்தில் ராஜபாட்டு போட்டேன். நானும் அந்த வேலையை விட்டுட்டேன். நீங்களே அப்படித்தானே? அப்ப இப்ப நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆமா மேல் உங்களை நினைக்கும் இன்னும் எனக்கு பெருமையா இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது குசேலன் இருக்காருல்ல, குசேலன் கண்ணபரமாத்மா பார்க்க போறாரு. போகும் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் தெரியுறாரு. யாரு இவரு? அவரு இல்லைங்க, அவரு. ஓ மேலே உங்களை நினைக்கும் போது சிறப்பா இருக்கு. ஏன்னா வேலிமலை சாரல்ல கோமாளி சந்திக்கும் பொழுது கோமாளியோட அப்பா நம்பிராஜே காட்ட காவல் பாக்குற மாதிரி எப்படிலாம் கதை தயார் பண்றீங்க? நம்பிராஜ் இல்லைங்க, கேரளா மீசையை முறுக்கு மீசையை மாத்தி இல்ல. நம்பிராஜ் இல்லைங்க, கேரளாவுக்கு புழுக்க ஏத்துருவேன். வண்டி அவன் எதுக்கு எங்கே வந்தாப்ல? வண்டி பதிதான் ரோட பார்க்க வந்தேன். இடம் மழை வெஞ்சிருக்கே, பதிதான் பார்க்க வந்தாப்லையா? சரி, அப்ப அந்த பிரச்சனை விட்டுங்க. அப்ப குசேலன் போகும் பொழுது கண்ணபரமாத்மாவுக்கு என்ன தெரியுமா கொண்டு போனாரு? என்னத்தை கொண்டு போனாரு? ஏன் அவளை சவுடாலா கேட்கிற? வேணா படத்துக்கு கேட்கவா? கொண்டு போகும் பொழுது கண்ணனுக்கு பொன் பொருள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பொன் பொருள் கொண்டு போகல. பாத்தியா, அந்த ராஜபாடு தோரணம் வந்துருதப்பா. ஆனா என்ன கொண்டு போனாரு? அரிசி. அரிசியா? மூதேவி அவள் கொண்டு போனாரு. அதான் அரிசியில இருந்து அவள் வருது. அது சரிதான். ஆனா கொண்டு போன அரிசியாவே கொண்டு போனாரு, அவள் கொண்டு வராரு. இதை போய் கண்ணனுக்கு கொடுக்கறதா தயங்கி நிற்கிறார். நண்பா, பல ஆண்டுக்கு அப்புறம் நான் என்னை சந்திச்சிருக்கேன். எனக்கு என்ன கொண்டு வந்த? ஏதாச்சும் கொண்டு வந்தியா? உனக்கு வெள்ளாட்டம் 4 ஆப்பிளை நீயும் அண்ணனை மட்டும் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கியே பார்க்க வச்சு. சரி விடு. அப்படி கண்ணன் கேட்கும் பொழுது இவர் தயங்கி நிற்கிறார். ஆகா, கண்ண பரமாத்மாவுக்கு நம்ம ஒரு குடி போய் கைப்பிடி அவள் தானா கொடுக்கறது? தயங்கி நிற்கிறார். எங்கே கொண்டு வந்ததை காட்டுன்னு இப்படி கையை மடக்கி நீட்டினார் இல்லையா? அவர் கொண்டு வந்த அவள் முழுவதுமே தங்கமாக மாறிவிட்டதா. பாத்தீங்களா? இருக்கிறது என்னவோ அதை வச்சு சிறப்பு செய்தார் கண்ண பரமாத்மா. அந்த வகையில் நீங்களும் எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னை சந்திக்க வர்றதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்க டைலர்கிட்ட தைக்க கொடுத்து அவர் தத்து கொடுக்கல. ஆனா அதுக்கு உடனே ஒரு தயார் பண்ணி போட்டு வந்தீங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 35,000. அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு சந்திக்க வருவாடி. கோமாளி இப்படித்தாயா வரணும். சரி, அது கூட என் வன்மத்தை காட்டுறேப்பா, வேற தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, ஒரு வாசகம் என்றாலும் திரு வாசகமா அற்புதமா சொன்னீங்க. இன்னும் 200 சில்லற நாடகம் இருக்கு, படத்துல வேற கமிட்டி ஆயிருக்கேன். மூஞ்சி குத்தலாம் பாக்குறியா? சரி, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல வேணா, கோபப்படாதீங்க. அந்த அடிப்படையிலே கோமாளியாக மாறினார் மகாவிஷ்ணு. ஆமா, எனக்கு மாட்டு கருத்தே இல்லை. ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், மகாவிஷ்ணு கோமாளியா மாறினதெல்லாம் சரித்தேன். எதுக்காக மகாவிஷ்ணு இப்ப ராம அவதாரம் எடுத்தார்? ஏன்? ராவணனை கொல்வதற்காக. கண்ணன் அவதாரம் எடுத்தார். ஏன்? கம்சனை கொல்வதற்காக. அதுபோல கோமாளியா மாறினார். நான் இல்லைன்னு சொல்லல, மாறினார்ல. எதுக்காக மகாவிஷ்ணு கோமாளியா மாறினாரு சொல்லு. கோமாளியா மகாவிஷ்ணு இப்பதான் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ராஜபாட்டை இன்னைக்கு நான் தட்டி எழுப்புறேன். நான் தட்டி எழுப்புறேன், நீ அந்த முட்டியை உடைச்சிட்டு போ. விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்கு போட்ட? பாத்தீங்களா? கேள்வி கேட்ட முடிச்ச உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிற பாத்தியா? ஒன்னு சொல்ல. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? செயல இருந்த இரியா. சரி சொல்லுங்க. சொல்ல விடு.
கோமாளி வேஷம் ஏன்னா போட்டான். கோமாளி சொல்லக்கூடிய வார்த்தை என்பது ஆமா. எவ்வளவு அறிவுபூர்வமான இருக்க வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தோரணைக்கே நான் உன்னை வாழ்த்துறியா, விளக்கம் சொல்றியா? கோமாளி ஏன்னா பல பப்புண்டு நான் கேட்டு பார்த்தேன். ஆனா என்னென்ன கோமாளியை மாறின சொன்னாலும் கூட விளக்கம் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. நீ அறிவாளியா? உன் அறிவு திறமை வந்து உனக்குள்ள புதைச்சுக்கிட்ட. விளக்கம் சொல்லு. ஏன்னா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே ஆக சிறந்த அவதாரம் பார்க்கப்படுவது கோமாளின்ற அவதாரம் தான். ஏன்னா அதுக்கான காரணம் அப்படி தெரியாம இருக்குமா? நீ அதனால தான் இன்னைக்கு நீ வந்து உன் அறிவை காட்ட வந்திருக்கிறாய். மகிழ்ச்சி. சொல்லுங்க பாப்போம். பதில் தெரியாதா? என்னப்பா பதில் தெரியாதா? டவுன் பஸ் எத்தனை மணிக்கு ஐயா? வந்தது டொயோட்டா காரில் வந்துட்டு பஸ் எத்தனை மணி, டவுன் பஸ் எத்தனை மணிக்கு? அப்போ காரை வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போ. கோமாளி தான். ஏன்னா மச்சா குருமா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணன் கல்கி இந்த 10 அவதாரம் தான் மற்றவங்களுக்கு தெரியும். 10 அவதாரம் எடுத்தா. ஆனா உனக்கு தெரிந்தது கோமாளி. ஏன் எடுத்தாரு? வா கோமாளி. ஏன்னா வேற யாரும் அந்த கோமாளி என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுக்க முடியாது. தயங்கி நின்ற பொழுது எடுத்தது மகாவிஷ்ணு. கடந்த 20 ஆண்டு காலமாக தண்ணி வரல நம்ம ஊர்ல. நான் சட்டமன்ற தொகுதியிலே தேனூர்ல என்ன தண்ணி கிணறு நோண்டவானே கூட்டியாந்தே. பதில் தெரியுமா தெரியாதா? இந்த மைக் எப்படின்னு பாத்துக்கிறது. பதில் தெரியுமா? நீ விளக்கம் சொல்ல. நீ மட்டும் தான் எப்படி பாங்க. கோமாளி வேஷம் ஏன் போட்டார்? கோமாளி என்ன உலகத்திலே கண்ணபரமாத்மா என்ன சொல்றாரு? உலகத்தில் மிகச்சிறப்பானது ஒரு அவதாரத்தை நான் பெற. யார் அம்பளி கொடுத்தான்னு பேசியா? அதை மறந்துட்டோம். அதை விட்டு இதுலயே நிக்கிறேன். நீங்க பதில யோசிங்க, நான் வந்துடுறேன். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, அந்த பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடின அம்மா பாட்டு. அந்த வரி ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக அதையும் பாட முயற்சிக்கின்றேன். டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி உருவப்படுத்திய அருமை நண்பர்களுக்கு, டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த. என்ன நீ விளக்கம் சொல்லலையா? என்ன நீ அதை சொல்லலையா? சொல்லி முடிச்சிடப்பா. நீ விளக்கம் சொல்லப்பா. கோமாளி வேஷம். ஏன்னா சிவபெருமான் பார்த்தாரு உலகத்திலே இப்படியான அவதாரத்தை எடுக்கூடிய தன்மை ஒரே ஒருத்தனுக்கு உண்டு. யாருக்கு? மகாவிஷ்ணு கொண்டு. அவர் அனுப்பி வச்சார் வேஷம் போட. எப்பத்தான் நீ விளக்கம் சொல்லுவ? நீ எப்பத்தையும் சொல்ல விடுவ? என்ன உன்னோட அதிசயம் தான் இருக்கு. எனக்கு என்ன லூசா அவசியம் இருக்கா? இல்ல நான் சொல்றேங்க. சொல்லி அதுக்கு தானே கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்வதற்கு. ஏன்னா உலகத்திலே எந்த இடத்துல கேள்வி பிறக்கிறதோ அங்கே பதில் பிறந்தாக வேண்டும். வேணுமா இல்லையா? கேட்டல. சரி எப்ப சொல்லுவேன்? ஒன்றெல்லாம் உன் பொம்பளையால எப்படி குடியிருக்கீங்க? வாவேன் என்ன என்னை பேச விடுங்க. எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. ஒன்றெல்லாம் எங்க எப்படி எங்க அக்கா குடியிருக்குன்னு. இருங்க. கோமாளி வேஷம் போட்டது யாரு? ஏன் எங்க நின்று முனி ஓட்டமா? ஏன்னா இடம் மாறி மாறி வந்தது. காரணம் என்ன? எம்பெருமான் பெருமாள் அந்த கோமாளி வேஷத்தை பூலோகத்தில் இருப்பதா இல்ல கையில எடுப்பதா என்று தயங்கி நின்ற பொழுது இங்கேயா அங்கேயா யோசிச்சாரு. கடைசி எங்க எடுத்தாரு? அதே வந்துட்டேன். ஏன் சுத்துற? எங்க எடுத்தாரு? ஏன் சுத்துற? கையிலே. அங்க விளக்க இருக்குல்ல? இருக்கு. எப்ப சொல்லி தொலைவ? எப்ப நீ விட்டு தொலைவ? நான் போறேன். நீயே பேசிட்டு அம்படி சம்பளத்தை வாங்கிக்க. இப்படி ராஜ நடிகராக இருக்கு. கோமாளி வேஷம் போட்டது யாரியா? அவ்வளவு. அதைத்தானே ரொம்ப நேரம் கேட்கிறேன். எப்ப சொல்லுவ? அதத்தே ஓட்ட கேட்கிறேன். நீ பேசுனது எல்லாமே மறந்து வச்சு யாரியா ஓட்டா? அதத்தை என்கிட்ட கேட்கிறியா? என்னத்துக்கு என்கிட்ட கேட்கிறேன்? நீ தானே ராஜபாட்டு போட்ட? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தாயா? என்ன ஐயப்பன் நான் சொன்னேன். மகாவிஷ்ணு போட்டாரு. 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 எப்ப போட்டாரு? எப்ப போட்டாருன்னா பதில் என் வாயில வந்துரும்ல. எனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. நீ ஏன் பிடிச்சி? அது பிடிச்சி 15 வருஷம் ஆச்சு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அறிவு பயிரை நான் இன்று தோண்டி எடுக்கின்றேன். பயிர் கருகி போச்சு. சொல்லுங்க. ஏன்னா வாமன் அவதாரம் எடுத்தாரு எதற்காக? மகாபலி அழிப்பதற்காக. மற்ற அவதாரம் எடுத்தார் எதற்காக? சோமுகாசுரன் அழிப்பதற்காக. கூர்ம அவதாரம் எடுத்தார் எதற்காக? அஸ்திவாரம் கொடுப்பதற்காக. வாமன் அவதாரம் எடுத்தார் எதற்காக? சிறப்பு சேர்ப்பதற்காக. இத்தனை அவதாரத்துக்கு இத்தனை மகிமை இருக்கின்ற பொழுது அந்த கோமாளின்ற அவதாரத்து மகிமை இல்லாமல் போய்விடுமா? இருக்கா இல்லையா? நீ இப்படி கட்டே நீட்டினா நான் ஆம்பளைன்ற மகிமை இல்லாமல் போயிடும். நீ வெதறதெல்லாம் அடிச்சு போதும். ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, உருவாக்கிட்டு இருக்கல, அது போதும். ரெண்டு படிக்கிங்க. சொல்லுங்க விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்காக மகாவிஷ்ணு போட்டார்? அது அவர் போட்டார். ஏன்டே கேட்குறேன். நீ தானே சொன்ன. உன் பாட்டையும் போட்ட வேஷத்தை நான் போட்டுக்க. நீ தானே சபடால சொன்ன. கோமாளி வேஷம் போட்டார். ஏன் போட்டாரு? வா அங்கே போய் கேட்போம். வா. எங்கே? இங்கே தேனூர்லேயே நான் கேட்பேன். நீ சொல்லு. அவர் ஊர் இந்த ஊர் கிடையாது. நீ நினைக்கிற இதெல்லாம் என் அறிவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்ற மாதிரி மமதை கொண்டு இருக்கிறாய். இது சின்ன கேள்விதான். விளக்க நானே நம்ம 2 பேரும் சொல்லலாமா? ஏன்னா 2 பேருமே தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். இருவரும் கலந்து உரையாடினால்தான் அங்கே சிறப்பு கிடைக்கும். எம்பெருமான் சிவபெருமானை பார்க்க பிரம்மன் போனாரு. அடுத்து போறாரு. எரியா மெதுவா போகணுமா? மெதுவா ஏன் போற? போயிட்டாரு. ஒரு வரி நான் சொன்ன அடுத்தவர் நீ போனாரு. போகும்போது நின்றுட்டாரு. போகும்போது நின்றதா? உண்மையில நின்றுட்டாரியா? ஏன்னா நந்தி
ஆளு. என்ன? ஏன்னா நந்தி வழிமறிக்கின்றார். பிரம்மா இப்பொழுது நீ உள்ள போக கூடாதுன்னு. அப்படி அவர் பிரம்மா உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னது அவங்க அம்மா. அவங்க அம்மா இல்ல, நந்தி. நந்தி. அவர் நிப்பாட்ட சொன்னா அவர் நின்று தானே ஆகணும். நந்தி. அப்ப நீங்க சொன்னது சரிதான். அவர் நின்றுட்டார். நின்றார். என்ன இங்க சத்தம் கேட்டாங்க. யார் கேட்டா? அவங்க. எவங்க? நீ சொல்லு அவங்க. பொதுவான வார்த்தை தான் சொல்றீ தவிர பேர் வர மாட்டுதே. சிவன் வந்தார். ஏனப்பா பிரம்மனை வெளிமறிக்கின்றாய்? உள்ளே விடு பிரம்மனை. உள்ள வந்தா இவர் சும்மா இருக்கணுமா இல்லையா? சிவபெருமானை பார்த்து சிரிக்கிறார். பிரம்மன் சிரிச்சார். ஏண்டா முட்டா பையில எதுக்குடா சிரிக்கிற? கணேஷ் போல. கணேஷ் பையில வாயில வரதே வார்த்தைன்னு பேசுனா உத்துத்து அப்படியே பல்ல. அங்கே கேட்கின்றார் சிவபெருமான், எதற்காக சிரிக்கின்றாய்? ஏன்னா பிரம்மனுக்கு மொத்தம் 4 தலை. ஆமா. என்ன அது நான்முகன். 4 இல்ல, முதல்ல 5. என்ன பின்னாடி வருவியா நீ? இப்ப இப்ப இருக்கிறது 4. முன்னாடி நான் போட்டால பார்த்தது 4 தாயா. போட்டால இப்ப அப்படித்தான் இருக்கு. 5. அதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. சரி. இந்த 5வது இதுல என்ன பண்ணுது? சிவனை பார்த்து எள்ளி நகையாடியது. சிரித்தது. 2 ஒண்ணுதான். சரி. சிரித்தோட கோபம் கொண்ட சிவபெருமான், உனக்கு உதவி இருந்தே என்னை பார்த்தா சிரிக்கின்றாய் என்று சொல்லி சிவன் என்ன பண்ணாரு? சேஜிபியை கூட்டு வந்துட்டார். சேஜிபியை கூட்டியார் இல்லையா? அந்த ஒரு தலையை கொய்தா. அதாவது நம்ம சொல்ற கதைக்குள்ள மக்கள் குதிக்கணும். ஓ இப்படித்தான் கொஞ்சாரப்பா. அப்ப வாங்க கிணத்துக்கு போவோம். எல்லாரும் நீச்சல் தெரியாதே, என்னை போட்டு அமுக்கி விட்டு நீ வெளியில வரலாம்னு பாக்குற. சரி. சிவபெருமான் கொய்து விட்டார். எதை கொய்தார்? இரு வைக்கக்குள்ள தள்ளி டேப்பா சுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்த இடத்துக்கு வா. எதை கொய்தார்? தலை. சிரித்த பிரம்மனுடைய தலையை கொய்து விட்டார். கொய்தா. கொய்த உடனே அவர் கொய்த தலை அவர் கையை விட்டு போகல. வெறும் கையை. யாரு கை? சிவன். சிவன் தானே கொய்தாரு. ஆமா. சிவன் கையை விட்டு போகல. வெறும் இழுக்கிறாரு, கீழே உதறாரு, என்ன பண்ணி போகல. அப்ப என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு? அங்கதான் மகாவிஷ்ணு என்னவா மாறுறாரு? அலுமாரா மாறுறார். அனுமாரா மாறுறாரா? கோமாளியா மாறுறார். கோமாளியா மாதிரி சிரிக்க வைக்கிறார். உங்களை மாதிரியே எப்படி உங்களை பார்த்தாவே மக்களுக்கு சிரிப்பு வருதோ